நன்றாக இறைவனை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு மேடையில் வீட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மேடைக்கு கீழே வீட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? பேசுறது. அதோட ரொம்ப கொடுமையான விஷயம் 12 மணிக்கு பேச கேட்கறது. இது எனக்கு எப்பவுமே என்னன்னா என்னோட ஆதரவு எப்ப வேலை நடத்தாலும் எனக்கு எப்ப நடக்குன்னா 12 மணி 1 மணி சாயங்காலம் காலேஜுக்கு போகும்போது ஒரு 4 மணி கேட்பாங்க. பேச சாதாரணமாகவே கேட்க மாட்டாங்க. பேச இந்த 4 மணி 1 மணி சாப்பாடு என்னது உலகத்திலே மனுஷன் கண்டு பயப்படுற ஒரே விஷயம் ஊசி மை. ஐயோ பிரச்சனை மைக்க அன்னைக்கு அப்படித்தான் ஒரு காலேஜுக்கு பேச போயிருந்தேன். இந்த மாதிரி போனோம்னா என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா ஒரு பாட்டு போட்டாங்க. ரைட்டு போனோடனே முடிச்சாங்க. போட்டாங்க தெரியாம போட்டாங்க. சிம்பாலிக்கா சொல்ல முடிச்சுட்டே தயவுசெய்து சொல்லி போயிரு மேல உட்கார பேசாது. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்றது, நான் பேசினா நீங்க கேட்டுதான் அது வழி. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா உண்மையா கிடையாது. சொல்லுவாங்க தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படின்னா இன்னைக்கு என்ன பேச போறோம்னா நம்பிக்கை விதை. நம்பிக்கை விதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு சில விஷயம்லாம் சொல்ல போறேன். நீங்க நம்பிக்கை விதையாக எடுத்துக்கலாம். உங்களுக்குள்ள இருக்க நம்பிக்கையை விதை பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாழ்வார் தெரியுமா? எப்பவுமே நான் இந்த கதையோட தான் ஆரம்பிப்பேன். எங்கே போனாலும் சரி மோட்டிவேஷனாலே இந்த கதையோட தான் ஆரம்பிப்பேன். வாழ்வார் தெரியுமா? சரி வாழ்வார் ஊட்டி தெரியுமா? எல்லாத்துக்கும் இதெல்லாமா தெரியாமல உட்காந்துருப்பாங்க. கேட்கணும் கேள்வி கேட்கக்கூடாது. புரியுது இருந்தாலும் இன்னொரு பேச வாழ்வா எல்லாத்துக்கும் தெரியும். பஸ்ல போயிருக்கீங்களா? வாழ்வார் இருக்கிறத 47 பஸ்ல போனா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். அதான் நடந்துருது. அதை நம்ம கவர்மெண்ட் பஸ் கேட்கவே வேணாம். அப்படின்னா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு போய் எப்பவுமே நான் பஸ் ஸ்டாண்ட் போனேன்னா என்னன்னா ஒன்று ஃப்ரெண்ட் சீட்ல உட்காருவேன், இல்லைன்னா விடுவி சீட் பின்னாடி ஒரு சீட் இருக்கும். லாஸ்ட் சீட் எப்பவுமே ஃப்ரெண்ட் சீட்டை பார்த்தோம்னா ஒரு மாதிரியா இருக்கும். சரி உட்கார்ந்தாங்க உட்கார்ந்தாங்க. ஏன்னா உட்கார்ந்து நம்மளுக்காகவே இருக்கிற வருமானே தெரியாது. 2 பேர் பஸ்ஸுக்குள்ள போகாத அளவுக்கு 2 பேர் வருவாங்க. சரி 2 சைடு உட்காந்துப்போம். நம்ம அப்படின்ட்டு ஒரு 40 மணி கொடுக்கணும். எனக்கு பேசிக்கிட்டு போக வேண்டியதான். அதோட 2வது டைம் நம்ம பிரேக் அடிச்சானா ஏறி உட்காந்து நிற்பான். காலெல்லாம் முடியாம ஏறி உட்காந்து நிற்பான். பிரேக்கு போவேன் லாஸ்ட் முன்னாடி போகணும். இந்த பொறுமைக்கெல்லாம் ஏன் போய் உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி உட்காருவேன். அன்னைக்கு பார்த்து நான் உட்காந்து 2 லவ்வர்ஸ் வந்தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் லவ்வர்ஸ் சொன்னா கேட்கக்கூடாது. சொல்றதுக்காக புது காலத்துல வச்சு அந்த பின்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. அப்புறம் நினைச்சா நடந்தாலும் உட்காராதா என்னடா இப்படி நான் சொல்ல முடியுமா? நான் கேட்பானு சரி உட்காந்து அவன் என்ன சொல்ற ஒவ்வொரு பெண்ணும் போது அவன் சுத்தமா நீயா பார்க்கணும் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணும் போது அவன் சுத்தமா அந்த வசதி எனக்கு அது நடமா இருக்கு. சொந்தமும் இல்லை நடவும் இல்லை. ஒவ்வொருத்தரும் பார்க்கும் முறையிலே தான் சொந்தமும் நடவும் அமையும். அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையும் சொந்தமும் அல்ல நடவும் அல்ல. நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை தான் உங்கள் வாழ்க்கை சொந்தமாகவும் நடனமாகவும் ஆகும். எனக்காக வெளிப்பட முடியுமா? கொஞ்சம் கையெல்லாம் மேல தூக்கி இதெல்லாம் பண்ணுவாங்க. நல்லா ஸ்ட்ரெஸ்ல ரிலீவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா உட்காருங்க. கண்ணை நல்லா பேசுங்க. தானா தப்பு நல்லா பேசுங்க. அது ரொம்பலாம் பண்ணக்கூடாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமும் நடக்கும் பார்க்குற பார்வையில இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம இளைய சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கு விட்டு மாறி எந்த இளைய சமுதாயத்துக்கும் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து இளைய சமுதாயத்துக்கு நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன் நம்ம யாருக்குமே கிடைச்சது. காந்தியாகட்டும், நேருவாகட்டும், விவேகானந்தராகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், யாருக்குமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிமிஷத்துல
யாருன்னே தெரியாத 2000 பேர்த்த இல்ல 2,00,000 பேர்த்த ஒரு வெளிநாடு ஒரு இடத்துல கூடுற அளவுக்கு ஒரு இளைஞனுக்கு வலிமை இருக்குன்னா நினைச்சுப்பாங்க இளைஞனுடைய சக்தி. ஆனா அதுல என்ன கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, எங்க போறோம் எதுக்கு போறோம்னே தெரியாம 2000 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல 2000 மணி நேரம் போகக்கூடிய ரயில் இருந்தா என்ன ஆகும்? எங்க போறோன்னே தெரியாம அவ்வளவு பெரிய வேகமான ரயில போய் எங்க என்ன பண்ண போறோம்? இதுதான் இந்த இளைய சமுதாயத்துடைய ஒரு தாழ்வான நிலை. எங்க போறோன்னே எனக்கு தெரியாது, எங்க போறோன்னே எனக்கு தெரியாது. ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு 6 வயசு இல்ல 7 வயசு அவன் ஸ்கூல் போகும்போது என்ன ஆகுறாரு? நம்ம முகரும் போலீஸ்கார் ரைட்டர் சார். அவன் ஒரு 10 வயசு 11 வயசு கொஞ்ச நாள் ஆனவங்க என்ன நான் சச்சின் இருக்காரு சிக்ஸர் அடிக்கலாமா? முன்னா கொஞ்ச நாள் போய் பிளஸ் ஆனவங்க என்ன ஆகுமா? ஒன்னு என்ஜினியரிங் டாக்டர் இதை தவிர வழியே இல்லை. அவன் பிளஸ் டூ முடிச்சு காலேஜில் போய் சேர்ப்பாங்க. காலேஜில் சேர்க்கணும்னு என்ன ஆகுமா? என்ன ஆகும்னு தெரியாது சார். இதுதான் நம்மளோட, அதாவது புரிஞ்சுக்கங்க, 16-17 வயசுல ஒரு இளைஞனோட குறிக்கோள் நிர்ணயம் பண்ணலைன்னா அவன் என்ன ஆகும்ன்றதுக்கே தெரியாது. அவன் என்ன ஆகும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? ஒரு 11 வயசு குழந்தை அமெரிக்கால மிக ரொம்ப சின்ன வயசுலேயே செஸ் சாம்பியன் ஆன ஒரே குழந்தை அதுதான். நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? 11 வயசுல 11 வயசு தான் ஆன முடியுது. ஆனா இந்த எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? நான் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை குட்டி காட்டணும். நீங்க இப்படி இருக்கீங்கன்னா சொல்லவே இல்லை, இதுதான் ஃபேக்டரி, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க என்னுடைய கேள்வி. வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னா நிறைய பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல என்ன சொல்லுவாங்க, காந்திஜி 6 வயசுல இருப்பியானா, நேருஜி 7 வயசுல இருப்பியானா, அதான் சரி என்னன்னா சொல்றேன். அதுதான் எங்க மாதிரி கேள்வி. நான் உங்களை சொல்லிட்டேன், கணேசா தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்க வாய்ப்பு தெரிஞ்சுதான் சொல்லுவோம். கணேசா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னன்னா சில மனிதர்களின் வாழ்க்கை ஒரு பிறப்பதற்கும் புதைப்பதற்கும் இடையில் ஒரு 40 ஆண்டு கால வாழ்க்கை போகிறார்கள். எவ்வளவு ஈஸியா சொல்லிடுறாங்க, பிறப்பதற்கு இறப்பதற்கு ஒரு 40 ஆண்டு கால வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா நம்ம பல பேர் விட்டா நீங்க எத்தனை பேர் என்ன ஆகுன்னு கேட்டாலே நம்மளால தெரிஞ்சுக்க முடியலையே, நம்மளால சொல்ல முடியலையே, நாம என்ன பண்ண போறோம், இதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. தயவு செய்து இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கிட்டத்தட்ட மணி 12 கரெக்டா 12 போது என்னோட பேச்சு முடிச்சிடும். இந்த 20 நிமிஷத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்கிறதா உங்களுடைய நான் எல்லாத்துக்கும் இதே அதுதான் என்னுடைய கேள்வி. இது வாழ்க்கையா? இதுதான் வாழ்க்கையா? ரெண்டு கூட அர்த்தத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாதாரண வாழ்க்கை, சாதாரண இது நமக்கு வேண்டாம். நம்மளோட லைஃப் சாதாரணமா இருக்க வேண்டாம். உங்களுக்கு சிவப்பு கம்பள மரியாதை மட்டும் போதும்னு நினைக்காதீங்க. நான் சொல்ற சிவப்பு கம்பள மரியாதை யார் யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கே தெரியும். எனக்கு சிவப்பு கம்பள மரியாதை வேண்டாம், அதை விட பெருசா வேணும், அதை விட பெருசா வேணும். உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றியா தயவு செய்து உங்களோட எய்மை உங்களோட ஆசையை ரொம்ப சின்னதா இருக்காங்க. இன்னைக்கு நான் போகணும், காலேஜுக்கு போகணும், சாப்பிடணும், கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கேன். நீ பழைய தயவுசெய்து உங்களோட ஆசையை நிர்ணயம் பண்ணுங்க. நீங்க என்ன ஆக போறீங்கன்னு நிர்ணயம் பண்ணுங்க. 2016 நீங்க என்னவா இருக்குன்னு உனக்கே தெரியலனா 2016 2026 2076 சரி நீ என்ன ஆகும் உனக்கே தெரியாது. உங்க காலேஜ்ல எத்தனை சேர்ந்து காலேஜ் 1000 பேர் இருப்பாங்களா? 2000 பேர் அத்தனையோ பேர் இருக்கும். 1000 பேர் எத்தனை வருஷம் வாழ்க்கீங்களோ காலேஜ்ல படிக்கிறீங்க? 3 வருஷம் 4 வருஷம். இந்த 3 வருஷம் 4 வருஷத்துல உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க காலேஜ்ல உங்க டிபார்ட்மெண்ட் உங்க காலேஜ் மேக்ஸிமம் போனா ஒரு 100 பேர் 150 பேர். 1000 பேர் படிக்கிற காலேஜ்ல 3 வருஷத்துல 1000 பேருக்கே உன்னை தெரிவிக்க முடியலன்னா, தெரிஞ்சுக்க முடியலன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கோடி கணக்கில் இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ள நீ எப்படி உன்னை தெரிஞ்சுக்குவ, உங்களுக்கு காணிக்குவ. என்னுடைய நோக்கம் அதுதான். உனக்கு யாரையும் தெரியலனா பரவாயில்ல, உனக்கு யாரையும் தெரியலனா பரவாயில்ல, ஆனா எல்லாத்துக்கும் நீ தெரியாம இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் நீ தெரியாம இருக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. எத்தனை பேருக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை? எல்லாத்துக்குமே வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு தெரியுமா? வேலைக்கு போயிட்டு நம்ம பேசுறோம்ல, நம்ம படிச்சு வேலைக்கு போயிட்டோம்னா ஏதோ வெற்றி அனுப்பிச்சோம். அந்த வெற்றிக்குரிய அடையாளம் அடையாளம் என்ன? அது எல்லாம் கேட்டா இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி பிரச்சாரம் ஆகணும், எல்லாருக்குமே என்ன சொல்றீங்க? ஆனா அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? என்னைக்கு உன் சம்பளத்தை எப்பொழுது அடுத்தவர் நிர்ணயிக்கின்றானோ நீ சாதாரணவன் என்று, உன்னுடைய சம்பளத்தை அடுத்தவர் நிர்ணயிக்கின்றானோ நீ சாதாரணவன்
என்று உன்னுடைய சம்பளத்தை நீயே நிர்ணயிக்கின்றாயோ அன்றுதான் நீ சாதித்தாய். சாதாரணமா செக்கியை வச்சிருந்தாங்க. செக்கரிங்களா நீங்க எல்லாரும் செக்கு என்ன செக்கு தான் அவங்க அப்பா வச்சிருந்தாரு. செக்கு தான் வச்சிருந்தாரு. கொஞ்ச நாள் போச்சு, அவர் பையன் வந்தாரு. அந்த பையன் பேரு ராஜேந்திர மாதவன் சொல்லிட்டு அந்த பையன் செக்குல இருந்து என்ன பண்ணாங்கன்னா கடலை செக்குல சாதாரணமா வந்து குடுக்கறத ஆட்டி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். செக்குல வந்து குடுக்கறத ஆட்டி கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சான். இன்னொரு நாள் போச்சு. அவங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மாத வருமானம் ஒரு மாத வருமானத்தோட டேர்ன் ஓவர் 7.6 கோடி. அதான் இதே மாதிரி சாதாரண இடத்துல வந்தாங்க. இன்னொரு பையனுக்கு சொன்னாங்க, ஏன்னா மார்க்கெட் நல்லா ஆக்கி அப்படின்னு ஒரு பையன் என்ன அப்படின்னு சொல்றாரு, மார்க்கெட் தான் ஆக்கி அப்படின்னு கேட்டார். சரிப்பா மாடை வச்சுக்க காசு கேட்டார். கொடுக்க மாட்டேங்கிறார். நம்ம அப்பா காசு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அவங்க போட மாட்டேன். அவன் மாமாவை போய் கேட்டார், மாமா எங்க அப்பா மார்க்கெட் சொன்னாங்க காசு கொடுப்பாங்க. அவன் மாமா சொன்னாரு, சரி பையன் எதை கேட்டான்னு சொல்லிட்டு நானும் வசதியாக போகணும். என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாரு 10,000. கொடுத்தோம் என்னன்னா 4 மாடு வச்சு மேய்ச்சாரு. 4,000 ஆச்சு, 4 லட்சம் ஆச்சு. இப்படியே அந்த இன்னைக்கு ஆரோக்கியா பார்க்க முடியாச்சு. இதுல எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இருக்கு? தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை சாதாரண கிடையாது. வாழ்க்கை நம்ம லைஃப்ங்கிறது சாதாரண கிடையாது. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயத்தை அடையிறதுக்காக எவ்வளவோ இன்னைக்கு ஒண்ணுல இன்னைக்கு இந்த எஸ்என்எஸ்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நான் இன்னைக்கு பேச்சாளர் ஆயிருக்கலாங்கிறது சந்தேகம் தான். முதல்ல நான் மேலே ஏறும்போது 2 நாளா அப்படியே மறந்தாங்க யாருச்சு. நீங்க வச்சு சார் கேட்டு ஏன் அதுக்கு இப்படி யாருக்கு காரணம் இருக்கு? அதுக்கு தான் தயவு தெரியுமா? இந்த நாள் ஆடும் மறைக்கிறது தான் தயவு தெரியாது. இந்த நாள் ஆடும் இப்ப ஆடாது முன்னாடி ஆடுச்சு. அப்ப என்னன்னா இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். என்னன்னா செலிபிரிட்டி மட்டும்தான் வாழ வைக்கும். பாக்குறீங்களா? செலிபிரிட்டி மட்டும்தான் வாழ வைக்கும். எல்லா மேனேஜ்மெண்ட் கோஃபினான் இப்படியே எல்லாம் செலிபிரிட்டியெல்லாம் இருக்காங்க. உலகம் ரொம்ப மோசமானது. செலிபிரிட்டியை மட்டும்தான் வாழ வைக்கும். நீங்கள் வாழ வேண்டுமா செலிபிரிட்டி? நீங்கள் வாழ வேண்டுமா செலிபிரிட்டி? அது எப்படி சார் செலிபிரிட்டி ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ ரொம்ப சாதாரண. நீங்க வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கையில வெற்றி அடைய ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே கிடையாது. அந்த என்ன சொல்லுவாங்க, கடும் முயற்சி, நம்பிக்கை, போராளி அப்படி வெறிமுகமா தான் தெரிய வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. சில பேர்லாம் பார்த்துட்டீங்களா? ஏன்னா என்னன்னா நிறைய பேருக்கு எல்லாம் மோட்டிவேஷனல் பேசணும்னு அப்படியே சொல்லுவாங்க, மாப்பிள்ளை எங்களுமே பிரசாரா நான் மிலிட்ரி மேன் தெரியும். அப்படியெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணுமே இல்லை. நீ துறையில் இருக்க, நீ எந்த துறையில் இருக்கியோ அதுல மாஸ்டர் ஆயிடும். நீ எந்த துறையில் இருக்கியோ மாஸ்டர் ஆயிடும். அவ்வளவுதான். மாஸ்டர் தான் நீ எங்கே வச்சுட்டு ப்ரொஃபஸரா சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. கீழே இருந்தோம்னா அன்னைக்கு ஒருத்தரும் அப்படியே சார் எனக்கு சீரியஸான கேள்வினா அன்னைக்கு ஒரு ஆட்சியாளர் பேச போயிருந்தப்ப சார் சீரியஸான ஒரு கேள்வி. என்னடா தம்பி? இல்ல மணி 12 நீ 11 முடிக்கிறது நீ மணி சார். அவன் தெளிவா இருக்கான். நீங்க எப்படாம் போவான். அப்ப என்னன்னா உங்க துறையில மாஸ்டர் ஆகிறதுக்கு வேற வழியே கிடையாது. சரி எல்லாம் சரி சார், மாஸ்டர் ஆகிட்டா ஓகே. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன தடை இருக்கு சார். ஏதோ ஒன்று எங்க குழப்பிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று ஏதாவது தடை பண்ணிட்டே இருக்கு. அதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? ஒண்ணுமே இல்லை சார். ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்னன்னா இன்னைக்கு எக்ஸஸ்க்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா தயக்கம். தயக்கம்னா தெரியும்ல? இதெல்லாம் தெரியும். நீங்க மேலே வந்து 2 பேரும் பேசுங்கன்னு சொல்றேன். நான் இதான் வந்தோமே பார்த்தேன். அப்படி வந்தா அப்படியே சுற்றி பஸ் பக்கமே வர மாட்டோம். எல்லாத்துக்கும் அந்த வரணும். அந்த பஸ்க்கு 4 சேர் விட்டு அப்படியே போயிடும். அது முன்னாடி உட்கார்ந்து சும்மா முன்னாடி உட்காந்து வந்து அதான் தயக்கம். அது என்னன்னா முன்னாடி வந்து நம்ம உட்கார இந்த சின்ன தயக்கம். இந்த தயக்கம் எதுனால வருதுன்னா முதல் விஷயம் என்னன்னா வந்து கம்பேரிசன். இன்னொருத்தவங்களோட எனக்கு நல்லா இல்லை, நான் அழகா இல்லை, எனக்கு மூக்கு பின்னாடி இருக்கு, வாய் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்புறம் கண்ணாடி மேலே அவன் மாதிரி கொஞ்சம் முடிக்கிட்டு இருந்தா அவன் மாதிரி இருந்தான். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சா உங்களுக்கு அந்த பையன் வந்து சார் ரொம்ப ஒல்லியான தேகம், ரொம்ப இதா இருப்பான். பார்க்கறதுக்கே கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கே கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. கடைசியில் என்னாச்சு, இந்த உருவத்தை யாருனாலும் மறக்க முடியல, யாருனாலும் பேசாம இருக்க முடியல. அந்த உருவம் எல்லாருமே தேடி எல்லாமே பண்ணாங்க. அப்ப என்னன்னா என்னாச்சு, கடைசியில ஒரு நாள்
அதுதான் அப்ரஹாம் லிங்கன். அதுதான் அப்ரஹாம் லிங்கன். இந்த கோர்ஸ் உருவாக்க முடியுதுன்னா அப்போ என்னன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து அளவு இதெல்லாம் தேவை. ஒரு பையன் எல்லா படமும் பழகுது, யாரு படம் பறந்துச்சு, எப்பொருள் பறந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பையன் வந்து கருப்பான மரம் வந்து இப்படியே பார்த்துருந்தான். ஏன்டா அது பறக்க முடியாது? இல்லை, எல்லா மரமும் கலரா இருக்கு, எல்லா பறக்கு கருப்பா இருக்கே பறக்கமா பறக்காது. அப்பதான் அவர் சொன்னாரு, படம் பார்க்கறதுக்கு கலர் தேவையில்லை, உள்ள காசு தான் தேவை. அதே மாதிரி நம்ம வெற்றியில இருக்க அழகு தேவையில்லை, உள்ள தேவை தான் தேவை. அப்புறம் என்ன சார் வேணும்னா அதுக்காக சொன்னார், நீங்கள் பிசாசாக மாறி உழைக்க
நீங்கள் பிசாசாக மாறி உழைக்க தயாரானால் நீங்கள் மனிதனாக வெற்றி பெற முடியும். நீங்கள் மனிதனாக வெற்றி பெற முடியும். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. உங்களால இன்னைக்கு எத்தனை பேருக்கு படிக்கிறது முடியும்? இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. அதுதான் கேள்வி. எல்லாருமே பிடிக்கிறது ஒரு இடத்துல எப்பன்னா எக்ஸாம் நடக்காது, நைட் தான் படிக்க முடியாது. ஆனா அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதிகமா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க அப்பா தோட்டத்துல மண்ணாடுறது, அவர் தோட்டம் வச்சிருக்கிற தோட்டத்துல மண்ணாடுறது. அந்த பையன் கை போட்டுல அந்த மம்முட்டியில பின்பாரத்தில் எழுதி படிச்சான். கை போட்டுல மண்வெட்டியில கை போட்டு எழுதி படிச்சான். அதுக்கப்புறம் மண்ணில் எழுதி படிச்சான். அவங்க அப்பாட்ட நோட்டு புத்தகம் வாங்க காசு இல்லை. அதே பையன் உணவுதான் என்னன்னா அவனுக்கு புத்தகம் ரொம்ப பிடிக்காத புத்தகம் வாங்க அவன்கிட்ட காசு இல்லை. அவங்க நண்பர்கிட்ட அந்த புத்தகம் இருந்தது. போய் அந்த புத்தகத்தை வாங்கிடுவான். அவங்க இருந்தது ரொம்ப என்ன சொல்றது, நம்மளா போய் இருக்கிறோம்னால இருந்து கொடுக்கணும். அப்படி ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைக்குள்ளதான் வருதான். கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த மரம் அடிச்சு போய் அந்த என்னன்னா அந்த கூரையெல்லாம் இடிச்சு விடுது. அப்புறம் அந்த சின்ன புத்தகம் நனைஞ்சு ஒரு பக்கம் விழுது. அவனோட புத்தகம் விழுது, அவனோட நண்பனுடைய புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கினோம்னா என்ன பண்ணா அந்த வீடு இடிச்சு விடுது. நாம ஓடிவே புத்தகத்தை எடுத்தோம்னா இருந்த ஒரு பக்கம் விழுது. ஐயோ அடுத்தவனுடைய புத்தகம் ஆச்சுன்னா அவனுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. போய் அவன் நண்பன்கிட்ட கேட்கறான், அந்த மாதிரி புத்தகம் விழுந்துருச்சு, தயவுசெய்து என்ன மன்னிச்சு அப்படின்னு. அவன் சொன்னேன், எனக்கு புது புத்தகம் தான் என்ன ஆகாது அப்படின்னு. இல்ல எனக்கு காசு இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா. அப்ப அவன் சொன்ன புத்தகத்தினுடைய விலைக்கு ஈக்குவலா எனக்கு வேலை செய்யலாம், சரி அப்படின்னா. அப்ப அந்த பையன் திருப்பி ஒரு கண்டிஷன் பண்ணான், அந்த அளவுக்கு நீ வேலை செஞ்சா இந்த புத்தகத்தை எனக்கே கொடுத்துருவியான்னு கேட்டான். ஓ தாராளமா கொடுத்துறேன். அப்ப என்ன பண்ணா, என்ன வேலை அப்படின்னா, என்னுடைய உழுகிற மாட்டுல 2 மாட்டு, ஒரு மாட்டை கை கொடுக்குறதே, ஒரு மாட்டுக்கு வந்து நீ உழுவியான்னு கேட்டான். தாராளமா உழறா. எதுக்காக? அந்த புத்தகத்துக்காக. அந்த புத்தகத்துக்கு முன்னாடி அந்த பையன் அதே மாதிரி கிட்டத்தட்ட காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த புத்தகத்துடைய விலைக்கு ஈக்குவலா ஒரு மாட்டுக்கு இன்னொரு மாட்டினுடைய சக்திக்கு ஈக்குவலா நம்மளுடைய தோல்ல அந்த கரணியை சுமந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அத்தனை நிலத்தையும் உழுது அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து படிச்சோம். கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த பையனுக்கு ஒரு ஆசை வந்து எப்படியாவது நம்மளுடைய தேர்தல் அடிக்கிறமே. அந்த நாட்டுடைய சின்ன எலெக்ஷன் வந்து நின்னா ஒரு நம்ம ஊர்ல சொல்லணும்னா என்னன்னா எப்படி சொல்றது, ஒரு சேர்மன் எலெக்ஷன் வச்சுக்கோங்க. சேர்மன் எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் நின்னா தோத்துட்டான். 2வது என்னன்னா நமக்கு எலெக்ஷன் கொண்டு வராது, சரி நம்ம வாழ்க்கையை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு காதல் வச்சோம். காதல் பண்ணா லவ் செத்து போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சரி காதல் கொண்டு வராது, ஒன்றும் நம்ம அரசியல் கொண்டு வராது, இப்படியா பிசினஸ் சொல்லி வெளியாக ஆகலாம் சொல்லி பிசினஸ் பண்ணா பல கோடி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பல கோடி சொல்ல முடியும். அந்த நாள் அந்த பணம் வாங்கி இருந்த இதெல்லாம் புத்தி என்னமோ சம்பாதிச்செல்லாம் ஒரு பிசினஸ் பண்ணா பெரிய லாஸ். மறுபடியும் என்னுடைய எலெக்ஷன் என்னோட எலெக்ஷன் தான் தோற்றுட்டான். கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும் தோல்வியை தவிர எதையுமே நினைத்து பார்க்காம அந்த பையன் எந்த கை போட்ட மண்வெட்டியில எழுதுச்சோ அதே கை அமெரிக்காவின் தலைவர்களை மாற்றி நினைக்கிறது. அதுதான் நம்ம நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வெற்றிங்கிறது சாதாரணம் இல்லை. நீங்க எத்தனை பேர் கை போட்டு எழுதி படிக்கிறீங்க, எத்தனை பேர் மாட்டுக்கு ஈக்குவலா நீங்க ஒரு புத்தகத்துக்காக நீங்க ஒரு புத்தகத்துல பிரிச்சும் இந்த புத்தகத்துல நான் மிகப்பெரிய வேதனை என்னன்னா, என்னுடைய ஊருக்கு அரசு பள்ளி மாணவர் தலைமை ஆசிரியர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு, சார் புக்கை படிக்கலாம் வரலாம் சார், அந்த புக்கை ஸ்கொயரா கட் பண்ணி நான் கூட சுத்தம் வச்சிருக்கான். நம்ம எவ்வளவு பெரிய குஷி ஆகிடுவாங்க. ஸ்கொயரா கட் பண்ணி என்னதான் புக்கையே எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க ஆச்சரியப்பட்டாரு. உள்ள போய் இருப்பாரு, ஸ்கொயரா கட் பண்ணி உள்ள போன வச்சிருக்கான். தயவு செய்து புரிஞ்சுக்க, உங்களுக்கு படிக்க இருக்க முடியாது புத்தகத்தை அங்கேயே தயவு செய்து புத்தகத்தை கேவலப்படுத்தாது. புத்தகத்தை கேவலப்பட்டா பாக்கியே கேவலமாயிடும். ஒரு புத்தகத்துக்கு மாட்டு ஈக்குவலா உழைச்சனால்தான் நீங்க அகராமிங்க பேசணும். எந்த பையன் வந்து நியூஸ் பேப்பர் வீடியா நியூஸ் பேப்பர் போட்டானோ அதே பையன் வந்து நியூஸ் பேப்பர் இல்லாம எல்லா நியூஸ் பேப்பரும் வந்துச்சு. அதான் யார் அப்துல் கலாம். நீங்க நம்ம பெருமையா பேசணும். நானே சாமியார், நான் அடுத்த கட்டத்துக்கு போனாலே 4 சாமியாருடைய முயற்சிகள்லாம் வந்தது ராமகிருஷ்ணா மிஷன். உலகம் பூரா நீங்க ராமகிருஷ்ணா மிஷன். நீங்க நிறைய இது சிக்ஸாக் யூஸ் பண்ணிட்டீங்களா? கெவின் கேர் தெரியுமா? அந்த கெவின் கேரோட இண்டஸ்ட்ரி வந்து அவர் வந்து ரங்கநாதன் சொல்லிட்டு அவர் பேர். அவர் முதல்ல சென்னைக்குள்ள வரும்போது இருந்த ரூம் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு நீங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு நிமிர்ந்து படுத்தா இடிச்சுக்கும்
அந்த ரூம்ல இருந்து விசிட் பண்ணதான் என்னது கெமிக்கல். ஆனா எத்தனை பேரு ஆரோக்கியசாமி அந்த இது ஆரோக்கியப்பார் அந்த அவருடைய ஆரோக்கியப்பார் கம்பெனி உருவாக்கி எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அபராமிக்கு நாமிக்கு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் ரங்கநாத நாமிக்கு எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தரும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸ். நம்ம மட்டும் நீங்க இந்த நேரம் நீங்க கேட்டீங்களோ கேட்கலைன்னா எனக்கு தெரியாது. ஆனா உண்மையை மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்குமே நமக்கு கிடையாது. லைஃப் இஸ் ஹஸ் டு பி செலிப்ரேட்டட் as a celebrity. Life has to be celebrated as a celebrity. நீங்க சாதாரணமா இருக்கணும்னு என்னைக்கு நினைக்காதீங்க. எனக்கு சாதாரண வாழ்க்கை வேண்டாம், சாதாரண லட்சியம் வேண்டாம், அசாதாரணமான லட்சியம், அசாதாரணமான திறமை, மிகப்பெரும் வாழ்க்கை. இந்த உலகத்துல நீ கால் பதிக்காத இடமே இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல நீ கால் பதிக்காத இடமே இருக்கக்கூடாது. நான் என்ன சாப்பிடணும்னா, நீ எந்த துறையில் இருக்கோ, நீ எந்த துறையில வேணா, நீ இன்ஜினியரிங் எதுல வேணா, ஒரு பாடம் தெரியுமா ஆட தெரியுமா, உனக்கு எதுல ஆசையோ அதுல தீவிரமா உள்ள, எதுல ஆசையோ அதுல தீவிரமா உள்ள. எந்த பையன் வந்து இன்னைக்கு ஆண்மை பற்றி ஒரு மிகப்பெரும் இசையமைப்பாளர் பக்கவாட்டிய வாசிச்சானோ அவனோட இசை உலகமே கேட்க தயாரா இருக்கு. அவங்களுக்கே தெரியும் ஆகணும். ஆண்மை பற்றி வாசிச்சிருந்தார் தான் அவருக்கு தெரியும். என்னுடைய முதல்ல நீங்க இசையை புரிஞ்சுக்கோங்க, எடுக்கணும் உங்களுக்கு மேல எல்லாம் உலகம் எல்லாம் வாங்கலாம்னு கூப்பிடாது. நீங்க 4 தோல்வியை கடந்து நீங்க இதாயிருக்கீங்க. 4 தோல்விக்காக நீங்க உடம்பு விட்டுறீங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு காதல் தோல்வி இருக்கும்? எல்லாத்துக்குமே இருக்கும். எத்தனை பேருக்கு முயற்சியில் தோல்வி இருக்கு? எல்லாத்துக்கும். எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறீங்க? ஆவீங்க. தான் தயவு செய்து உங்க ஆண்டவன் அடிக்கடி ஒரே விஷயம் கேட்க, மிகப்பெரிய துன்பம் மிகப்பெரிய எதிரி எனக்கு அடிக்கடி தாங்க. மகாபாரதம் படிச்சிருந்தா தெரியும். புதுதேவி வந்து கிருஷ்ண பரமாத்மா கேட்டான், தயவு செய்து கண்ணா எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை என்ன வர வேணும்னா எனக்கு டெய்லி கஷ்டத்துக்கு போய் கேட்டான். ஏன் கேட்டா அவனோட லட்சியம் கடவுள். கடவுள் அடையிலன்னா துன்பம் தான் கடவுள் நடப்பான். அப்ப அடிக்கடி எனக்கு துன்பத்தை கூட கேட்டான். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. நீங்க தயவு செய்து சுகமான ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கு வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்னைக்கு உலகம் உங்களை மிகப்பெரிய முள்ளு பாதையில தூக்கி போகணும் தெரியாது. இந்த உலகம் மிக கொடியது. நீங்க முள்ளு பாதையை நடக்க தயங்கினால், முள்ளு பாதையை நடக்க தயங்கினால் முள் படுக்கையாக படுத்துடும். முள் படுக்கையாக படுத்துடும். நீங்க முள்ளு பாதையில் எனக்கு 1 மணி நேரம் என்னால உட்கார முடியல, 2 மணி நேரம் ஸ்கூல்ல உட்கார முடியல, 2 மணி நேரம் என்னால தூங்க முடியலன்னா, என்னால தூக்கத்துல இருந்து வெளிக்க முடியலன்னா கடைசிக்கு தூங்கிட்டே இருக்கணும். அதான் விவேகானந்தர் சொன்னார், அரைஸ் அவேக் நாட் ஸ்டாப் டு பி a goal reach. அதனா அரைஸ் அவேக், அரைஸ்னா சரி எலிமினேட், விடுமின்னு சொன்னார். விடுமின்னா என்னன்னா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும். இப்ப நான் அந்த டாபிக் இருக்கு சொல்றது உங்களுக்கே கொஞ்சம் ஏன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும். எல்லாத்துக்கும் தூக்கம் வரும். என்ன சார் தூக்கம், என்ன சார் தூக்கம்? நீங்க மரபு மையம் இல்லையா தெரியுமா? அவருடைய புத்தகத்துல வாங்கி பாருங்க. எல்லா புத்தகத்திலும் அவர் சொல்லியிருப்பாரு என்னன்னா, வெற்றியின் முதல் படி தூக்கத்தை தியாகம் செய்வது. வெற்றியின் முதல் படி தூக்கத்தை தியாகம் செய்வது. அப்ப இந்த